வணக்கம் நண்பர்களே! நான் நல்லா இருக்கேன். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எப்பயுமே நல்லா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. நீங்க நல்லா இருப்பீங்க. ஓகேவா? அதாவது "எண்ணங்களை மேம்படுத்துங்கள்" அப்படின்னு ஒரு புக்க நான் படிச்சேன். அந்த புக்ல பால் கெட்டி அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, "குரோர்பதி ஆவது எப்படி?" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையிலே நமக்கெல்லாம் கேட்க காமெடியா இருக்கும். ஏதோ ஒரு படத்துல வடிவேலு வந்து ஒரே நாள்ல பணக்காரன் ஆவது எப்படின்னு சொல்லி ஒரு புக்க ஒண்ண எழுதிட்டு, இல்ல அது தக்காளி எல்லாம் முட்டைய விட்டு எறிவாங்களே, அந்த மாரி இல்ல. ஆனா இது வந்து உண்ம. ஏன்னா, அந்த பால் கெட்டிங்கிறவரு நிரூபிச்சிருக்கிறாரு. அந்த எண்ணங்களை மேம்படுத்தல்ங்கிற புக்ல வந்து அவ்வளவு ஒரு எல்லாமே உண்ம. அது எண்ணங்களை மேம்படுத்துங்களா இருக்கட்டும், தி சீக்ரெட் மூவியா இருக்கட்டும், திங்க் அண்ட் குரோ ரிச் இருக்கட்டும், எல்லா புக்லயுமே வந்து நெறைய ஆதாரங்கள் வச்சிருக்காங்க. அந்த மாரி நான் படிச்ச இதத்தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல அவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, அதாவது நீங்க குரோர்பதி ஆகணும் அப்டின்னா 3 ஸ்விட்ச் வேர்டு தான் இருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல. 3 ஸ்விட்ச் வேர்ட நீங்க மனசுல எப்பயுமே வச்சுக்கணும். வைக்கணும். இல்லைன்னா வந்து கஷ்டம். நம்ம வந்து அப்ப அந்த 3 ஸ்விட்ச் வேர்டு என்ன அப்டின்னு அவரு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு வந்து கடினமாக முயற்சி செய். கேட்க ரொம்ப சாதாரணமா இருக்கும். என்னடா இவ்ளோ சிம்பிளா இருக்கு அப்டி. இதுதான் உண்ம. கடினமாக முயற்சி செய். அப்ப 2வது இன்னும் கொஞ்சம் கடினமாக முயற்சி செய். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட அட்டெம்ப்ட்ட விட செகண்ட் அட்டெம்ப்ட்ல இன்னும் நம்ம எஃபோர்ட் போட்டோம் அப்டின்னா, நமக்கு இன்னும் கொஞ்சம் பலன் கிடைக்கும் இல்லைங்களா? அதுதான் நமக்கு லாபம். நிச்சயமா வந்து லாபம் கிடைக்கும். அதுதான் உண்ம. அதே மாரி தேர்ட் என்ன அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் கடினமாக முயற்சி செய். அதாவது செகண்ட் டைம் அட்டெம்ப்ட் பண்ணத விட தேர்ட் அட்டெம்ப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் ஜாஸ்தியா போடணும். அப்போ கடினமாக முயற்சி செய். இன்னும் கொஞ்சம் கடினமாக முயற்சி செய். இன்னும் கொஞ்சம் கடினமாக முயற்சி செய். இதுதான் அந்த 3 சுவிட்ச் வேர்டுங்கிறது இதுதான். இதுதான் சுவிட்ச் வேர்டு. இத பயன்படுத்தி தான் எல்லா பேருமே வந்து சக்சஸ் ஆயிருக்காங்க. அதுதான் உண்ம. ஸோ நம்ம வந்து எதுவுமே பண்ணாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ நம்ம கடினமா முயற்சி செய்யணும். ஒரு படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போறதா இருக்கட்டும், நம்ம ஏதாவது ஒண்ணு பண்றதா இருக்கட்டும், நம்ம அச்சீவ்மென்ட் எல்லாமே வந்து ட்ரை மோர், ட்ரை மோர், ட்ரை மோர், ட்ரை மோர் அவ்வளோதான். ஓகேவா? தேங்க் யூ வெரி மச்.